இன்றைக்கி நாங்கள் டிமார்ட்டுக்கு போயிருந்தோம். இங்கே நிறைய குழந்தைங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கலான்னு பார்க்க போனேன். அது இங்கே நிறைய குச்சி வச்சுருக்காங்க, எதை எடுக்கிறதுனே தெரியல. அதனால் நான் குழந்தைங்க ஐட்டம் ஸ்டேஷ்னரி ஐட்டத்துக்கு போயிருக்கேன். அங்கே பாக்ஸ் இருந்தது, பவுச்சு இருக்குது. இதில் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்னது பஸ்ஸு மாதிரியே இருக்குது, எடுத்து பார்க்கலாம் பொம்மைன்னு நினச்சேன். கடைசியில் எடுத்து பார்த்தா பாக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா டேபிள்ஸ் இருக்குது. இது லைனாக டேபிள்ஸ் இருக்குது. இதில் பென்சில் வச்சுக்கலாம், பேனா வச்சுக்கலாம். இதில் மேலே 2 ரேக்கு. அழகாக இருந்தது இந்த பாக்ஸு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய இருக்குது, என்ன எடுக்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. அங்கங்கே நிறைய இருக்குது. கொட்டி கிடப்பாங்கன்னா இந்த கடையில் வந்து நிறைய குவிச்சு நிறைய இருக்குது. இது கலர்ஸ் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, என்ன இல்லாததே இல்லை. நிறைய பாக்ஸு நிறைய இருக்குது. பென்சில் இருக்குது, பேனா இருக்குது. குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறதுனே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. எதை எடுக்கிறது தெரியல. க்ரையான்ஸ் இருக்குது. இந்த ஒரு பாக்ஸ் திறந்து பார்த்தேன், இதில் டைம் டேபிள் இருக்குது, பென்சில், பேனா, இந்த ஷார்ப்னர் அப்படியே இது பண்ணுறது, எரேசர் இருக்குது. இந்த பாக்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. எதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டமாக இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் நோட்டு இருக்குது, பென்சில் இருக்குது. இந்த உண்டியிலேயே நல்லா அழகழகாக இருக்குது உண்டி. நிறைய பொம்மையெல்லாம் போட்டு, இந்த பேபி டால்லாம் போட்டு, அழகாக பாபி டால்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் வந்து பார்த்து எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. இந்த கிளிட்டர் இருந்தது, இந்த ஃப்ளூகன் இருந்தது, கம் இருக்குது. என்ன எடுக்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. நிறைய இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை வந்து வாங்குங்க. நிறைய இருக்குது.